அவளுக்கு வானில் பறக்கும் வீடு வேண்டும் என்ற ஆசை எப்போதுமே இருக்கும். தினமும் இரவில் தன் படுக்கையில் படுத்தபடி வானில் பறக்கும் வீட்டில் பயணிப்பது போல் கற்பனை செய்வாள். ஒரு நாள் அனிதா தன் வீட்டின் முன் விளையாடி கொண்டிருந்த போது ஒரு விசித்திரமான ஒளி அவளை நோக்கி வந்தது. அந்த ஒளியை நெருங்கி பார்த்தால் அது ஒரு சிறிய வண்ணமயமான விமானம் போல் இருந்தது. அனிதா ஆச்சரியத்தில் வாய் பிளந்தாள். அந்த விமானம் மெதுவாக அனிதாவிடம் வந்து நின்றது. விமானத்தின் கதவு திறந்தது. உள்ளே இருந்து ஒரு அழகான தேவதை வெளிப்பட்டது. நீ அனிதாதானே? உனக்கு வானில் பறக்கும் வீடு வேண்டும் என்று ஆசைப்படுகிறாய் என்று கேள்விப்பட்டேன் என்றது. அனிதா மகிழ்ச்சியில் திணறினாள். ஆமாம், அப்படித்தான் என்றாள். அந்த தேவதையும் சிரித்துக்கொண்டே தன் விமானத்தை அனிதாவுக்கு காட்டியது. அது ஒரு சிறிய வீடு போலவே இருந்தது. ஆனால் இது வானில் பறக்கக்கூடிய வீடு. அனிதாவுக்கு அந்த வீடு மிகவும் பிடித்திருந்தது. அந்த தேவதையும் அனிதாவை அந்த வீட்டிற்குள் அழைத்து சென்றது. வீட்டிற்குள் எல்லா வசதிகளும் இருந்தன. ஒரு அழகான படுக்கை அறை, ஒரு சிறிய சமையலறை மற்றும் ஒரு அற்புதமான படிக்கும் அறை. அனிதா தன் புதிய வீட்டில் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தாள். அவள் தன் நண்பர்களை அழைத்து வந்து வானில் சுற்றித் திரிந்தாள். அவர்கள் பல நாடுகளை பார்த்தார்கள். பல புதிய நண்பர்களை சந்தித்தார்கள். அனிதா ஒருபோதும் தன் வானில் பறக்கும் வீட்டை மறக்கவே மாட்டாள். அது அவளுக்கு ஒரு அற்புதமான அனுபவம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.